சர்வதேச போதை ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணியை உறுதிமொழியுடன் மாவட்ட ஆட்சியர் ஆசாஜ் துவக்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அப்சா கல்லூரிக்கு சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு காவல்துறையின் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆசாஜ் பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக கல்லூரிக்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியரை அக்கல்லூரி NCC மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்றனர். தொடர்ந்து போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை மாணவர்களுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பேரணியானது கல்லூரி வளாகத்திலிருந்து மதுரை ரோடு, அண்ணா சிலை, பேருந்து நிலையம், பெரிய கடை வீதி, பெரிய பள்ளிவாசல், கூகுள் பார்க் சாலை வழியாக ஸ்வீட்டிஸ் மிஷன் மருத்துவமனை வளாகம் வந்தடைந்தது. திருப்பத்தூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் தலைமையில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்கவாசகம், கல்லூரி முதல்வர் ஜெயக்குமார், காவல் ஆய்வாளர் கலைவாணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாதைகள் ஏந்தியபடி கோஷமிட்டு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர். பேரணியில் திருப்பத்தூர் நகர் காவல் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணம், செல்வபிரபு, மாரிமுத்து, அனைத்து மகளிர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் கோகிலா, போக்குவரத்து காவல் சார்பு ஆய்வாளர் செல்வி, கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், திருப்பத்தூர் நகர் காவல் நிலைய காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். போதை ஒழிப்பு தினமான ஜூன் 26ஆம் நாள் இந்த நிகழ்ச்சியை நாம் மட்டும் பங்கெடுத்தால் மட்டுமாகாது, நம் சமூகமும் இதில் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட ஆறுமுகம் பிள்ளை சீரியம்மாள் கல்லூரிய தேசிய மாணவர் படை மற்றும் தேசிய சாரணியர் படை மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும், ஆறுமுகம் பிள்ளை ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும், கல்லூரிய பேராசிரியர், கல்லூரிய முதல்வர் மற்றும் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த காவல்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இதில் நீங்கள் செஞ்ச வேலை சாதாரண வேலையில்
ஒரு மாணவர் சமுதாயம் ஒரு நகரின் எல்லா பகுதியிலும் நடந்து வந்து ஒரு அர்ப்பணிப்பு எண்ணத்தோடு இந்த போதை பழக்கம் நீங்கினால் சமூகம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டு மூலமாக ஒரு அருமையான பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் துவங்கி வைத்து நம்மோடு பேரணியும் கலந்து கொண்டார்கள். இந்த போதை ஒழிப்பு எதற்காக மாணவர்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், எதிர்கால சமூகத்திற்கு மாணவர்களாகிய நீங்கள் பெற்றோருக்கு நல்ல மகனாக வேண்டும், நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும். உன்னை வளர்த்து வைக்கின்ற, உன்னை கற்பிக்கின்ற ஆசிரியருக்கு நல்ல மாணவனாக வர வேண்டும். இது இரண்டும் சரியாக இருக்குமே. ஆனால் எதிர்கால சமூகத்தை நாம் பிறந்த தேசம் பாதுகாக்கப்படும், தேசத்திற்கு ஒரு நற்பெயர் கிடைக்கும். நீ எடுத்த இது எந்த முயற்சி எடுக்கிறாயோ நிச்சயமாக சக்சஸ் ஆகும். இதற்கெல்லாம் நம்ம என்னவா இருக்கணும்னா நல்லொழுக்கம் வேண்டும். இந்த நல்லொழுக்கத்திற்கு பெரிய ஊடுருவிப்பது போதைப் பொருள். விளையாட்டுத்தனமாக அருகாமையில் இருக்கின்ற யாரோ ஒருத்தர் பழக்கப்படுத்திய சிறிய போதைப் பொருள் பழக்கமானது நாளடைவில் உன்னை அடிமையாக்கி அதனால் வருகின்ற விளைவு எதிர்கால சந்ததிகள் சொற்று அணிந்து போய் உனக்கு சமூகத்தில் உள்ள மரியாதை போய் உன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களுடைய கனவு பாழாக்கி இந்த பிள்ளையை பெற்றெடுத்தோம் என்ற பெற்றோர்கள் வேதனைப்படும் அளவிற்கு, அதோடு மட்டுமில்லாமல் ஒரு அர்ப்பணிப்பு எண்ணத்தோடு அனைத்து குழந்தைகளும் தன் குழந்தைகள் என உங்களையே கவனித்து வருகின்ற ஆசிரியர் பெருமக்கள் மனம் துளிக்கும் வகையில் இந்த போதைப் பழக்கம் உங்களை பாழ்படுத்தி விடுகிறது. அதற்காகத்தான் உங்களை இவ்வாறான பழக்கங்களிலிருந்து நாம் மட்டும் மீண்டால் பத்தாது. இந்த மாணவர்களிடம் எதற்காக இந்த பழக்கத்தை சொல்கிறோம் என்றால், பல்வேறு தெருக்கள் பல்வேறு கிராமங்களிலிருந்து மாணவர்கள் வருகிறீர்கள். இன்று உங்களால் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டதோ உங்கள் அருகாமையில் உள்ள நண்பர்களுக்கு கிடைக்கணும், உன் உறவினர்களுக்கு கிடைக்கணும், உன் ஊராருக்கு கிடைக்க வேண்டும். இதன் மூலம் இந்த நாடு போதைப் பொருள் பழக்கம் அற்ற நாடாக மாற வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அதன் முத்தாய்ப்பாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே கலந்து கொண்டிருக்கிற 200 மாணவர்கள் 200 கிராமத்திற்கு சமம், 200 மாணவர்கள் 2000 குடும்பத்திற்கு சமம், 200 மாணவர்கள் 2 லட்சம் இளைஞர்களை காப்பாற்றப் போகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கெல்லாம் நன்றி. இது இன்றோடு இல்லாமல் உங்கள் வாழ்விலும் உங்களை சுற்றியுள்ள வாழ்விலும் உங்கள் உறவினர்கள் உங்கள் ஊரார்கள் எல்லோருக்கும் இந்த போதைப் பொருளற்ற உலகத்தை நாம் உருவாக்க எல்லோரும் கடமையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக போதைப் பொருள் ஒழிப்பு தினம் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் கிடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முக்கியமான பிரச்சனை இந்த போதை பொருட்கள் பயன்படுத்துதல். அதனால உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்கள காலேஜ் பையங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எத்தனை குடும்பம் நாசமாக போய்கிட்டு இருக்கு. அது மது மட்டும் இல்லை, புகை மட்டும் இல்லை, வேறு பொருட்களும் இருக்குது. அது உடல் நலத்துக்கு கண்டிப்பாக கேடு விளைவிக்கக்கூடியது. அது சம்பந்தமாக சின்ன கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். போதைப் பொருட்களை தவிர்ப்போம், வளமான எதிர்காலத்தை அமைப்போம். போதைப் பொருட்களுக்கு அடிமைனா என்ன அப்படின்றத பற்றி ஒரு சுருக்கமான ஒரு கதை சொல்றேன். சும்மா ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்றது ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தாது. அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது தான் வருது. அதனால ஒரு சின்ன பழமொழி, களவும் கற்க மர, அதான் சரியான வார்த்தை. களவும் கற்று மரன்னு சொல்லுவாங்க, அது தப்பு. களவும் கற்க மர, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு கூட நினைக்காத. அதே மாதிரி இந்த போதைப்பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு நினைக்காத. அது பயங்கர பின்விளைவுகளை கொடுக்கும். முக்கியமாக அது என்ன செய்ய போகுதுன்னா, சமூகத்திலிருந்து ஒன்று என்ன செய்யும், பின்வாங்க செய்யும். நீ யாரோடையும் ஒத்தே போக மாட்ட, தனிப்பட்ட முறையில் தனியாக லூஸ் மாதிரி இருப்ப. இது ஒரு முக்கிய அறிகுறி. 2வது, பசியே ஏற்படுத்தாது, பசியே இருக்காது. அப்புறம் தினமும் உன் வாழ்க்கை நடவடிக்கைகளில் ஆர்வமே இருக்காது. டெய்லி ரொட்டீன் ஒர்க் நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டு இருப்போம் அதில் கவனமே செலுத்த மாட்டோம். ஏன்னா மூளையை சாகடிக்கிறது, சிந்தனையே கொடுக்காது. அப்போது பொழுதுபோக்குகளை பின்வாங்குதல். எல்லாம் ஜாலியாக ஏதோ ஒரு ஹாபி பண்ணுவோம், விளையாடுவோம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவோம், சினிமாவுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம். இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, உன்னை முடக்கி போட்டுரும் போதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போதைப் பொருட்களை வாங்குவதால் விளக்கப்படாத பொருளாதார இழப்புகள். குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் கொண்டு என்ன விற்று
அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுக்கு கட்டாயப்படுத்தப்படல. அப்போ பெரிய பொருளாதார இழப்பு வீட்டுக்கு உனக்கு மட்டுமில்ல, வீட்டுக்கும் உள்ள நாட்டுக்கும் அதை ஏற்படுத்தும். அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் மருத்துவமனை வருகையை என எல்லாவற்றையும் புறக்கணிப்பது மற்றும் தவிர்ப்பது. யாரோடையும் பேச மாட்டோம், உனக்கு ஹெல்த் சரியில்லடா வர ஆஸ்பத்திரிக்கு போவோம், அதுக்கும் வரமாட்டோம். இந்த மாதிரி எல்லாம் பக்க விளைவுகளை அதை ஏற்படுத்தும். விளக்கப்படாத எரிச்சல் உணர்வை அனுபவிக்கும். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அதனால அதை நீ டெஸ்ட் பண்ணி கூட பார்க்காத, ஹெல்த்தாக இருந்தால் போதும், எல்லாத்தையுமே சமாளிக்கலாம். ஆகவே எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலவு தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா போதைப் பொருள் சார் என்ன சொல்றாரு, கற்கவே மரங்கிறார். அதோட ஒழுக்கம் போனதுனால என்ன ஆகுது, சமூகம் உன்னை ஒதுக்கப்படும். சமூகம் ஒதுக்குனா வாழ்க்கையில நீ சீரழிஞ்சு ஒரு ஓரம் கட்டப்படுவாய். அப்ப நீனே நினைச்சா கூட இந்த சமூகத்தோட சராசரி வாழ்க்கையில நீ சேர முடியாது. அதுக்காக நீ மட்டுமில்ல, இங்க கலந்து கொண்ட அனைவரும் இந்த சமூகத்துடைய சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்துக்கு உறுதிமொழி எடுத்திருக்கான். நம்மாலான அனைத்து உதவிகளும் போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு எல்லோரும் முயற்சி செய்யலாம். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும், பேராசிரியர்கள், முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் நான் சார்ந்த காவல்துறை சேர்ந்த அனைத்து ஆய்வாளர்கள், சார்பு ஆய்வாளர் மற்றும் காவல் ஆளுநர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த இசைக்கலைஞர் நம்மளோடு சேர்ந்து அவரும் இதில் பங்கு கொண்டார். அவரும் நிறைந்து போதைப் பொருள் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் இது போல போதைப் பொருளுக்கு உணர்வு கூட அவருக்கு இருக்காது. அதனால இசைக்கலைஞர்களுக்கும், நாட்டுடைய மற்றும் எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்த அனைவருக்கும் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.